ராமர் ஆஞ்சநேயனை கும்பிடக்கூடிய காட்சியை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆஞ்சநேயன் ராமனை கும்பிடுவான், ராமர் ஆஞ்சநேயரை கும்பிட்டதா தெரியுமா? ஒரு முறை எல்லாரும் இறந்து விட்ட பொழுது, ராமன் உள்பட மயங்கி கிடந்த பொழுது ஆஞ்சநேயர் சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார். எல்லோரும் எழுந்தார்கள். அப்பொழுது ராமர் ஆஞ்சநேயனை பார்த்து, ஆஞ்சநேயா, தசரதனுடைய பிள்ளைகள் இறந்து போய்விட்டோம், இனிமேல் நாங்கள் உன்னுடைய பிள்ளைகள், நின்னில் தோன்றினோம், நெறியில் தோன்றினாய் அப்படின்னாராம். அந்த கும்பிட்ட காட்சி வைரவம்பட்டியில சண்டீசருக்கு பக்கத்தில் மிக அருமையாக ராமர் கையெடுத்து கும்பிட ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் காட்டக்கூடிய காட்சி கல்லில் புடைப்பு சிற்பமாக இருக்கிறது. இது எந்த கோயில்? வைரவன் கோயில். மாணிக்க வாசகருக்கு கிட்டத்தட்ட 5 அடி உயரம் பெரிய திருமேனி வைரவன் கோயிலில் இருக்கிறது. அங்கே உள்ள சண்டீசர் கோயிலே ஒரு கல்லு, ஒத்த கல்ல கொடைஞ்சி சண்டீசர் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் வைரவம்பட்டி. வைரவம்பட்டி எங்கே இருக்கு? காரைக்குடியில இருந்து திருப்பத்தூர் போற பாதையில பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தாப்புல வைரவன்பட்டி. வளரொளிநாதர் வடிவுடையம்மை, வடிவுடையம்மை உடனாகிய வளரொளிநாதர் அருள்மழை பொழிகிறார். 1894 இது பெரிய திருப்பணியாக செய்யப்பட்டது. 1894க்கு பின்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரிய கருங்கல் திருப்பணியாக இது செய்யப்பட்டது. இங்கே ஒரு மரம் இருக்கு, அதான் ஸ்தல விருட்சம். அதுக்கு பேர் ஏரடிஞ்சில் மரம். ஏரடிஞ்சில் மரம்னா என்ன தெரியுமா? மரத்திலிருந்து காய் விழும், விழுந்த காயை மரம் திருப்பி இழுத்துக்கும், மரத்தில் போய் அந்த காய் ஒட்டிக்கும். சார், இது எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்களா? போய் பாருங்க. வைரவம்பட்டியில் 2 மரம் இருக்கு. ஒரிஜினல் ஏரழிஞ்சில் மரம். கீழே விடுகிற காய் அப்படியே இழுத்து கொள்ளப்படும், மரத்தில் காயெல்லாம் ஒட்டி இருக்கும். இதெல்லாம் வைரவங்கோயில் சிறப்புகள். வைரவங்கோயிலில் 3 பிரிவுகள். 1 சிறுகுளத்தூர் உடையார், 2 கழனிவாசல் உடையார், 3 மருதேந்திரபுரம் உடையார். இந்த சிறுகுளத்தூர் உடையாரில் உட்பிரிவு 3: பெரிய வகுப்பு, தெய்வநாயகர் வகுப்பு, பிள்ளையார் வகுப்பு. இவர்கள் பிரிவுக்குள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் ஒரே கோயில் தான், ஸ்வீகாரம் பண்ணலாமே தவிர இதற்குள் கல்யாணம் பண்ணிக்கொள்வது கிடையாது. இவர்கள் இங்கே ஒரு பெரிய நகர விடுதியை கட்டியிருக்கிறார்கள், ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். வைரவருக்கு முன்னால் வைரவ தீர்த்தம் இருக்கிறது. குழந்தை இல்லாதவர்கள் தீர்த்தத்தில் குளித்து வைரவருக்கு வழிபாடு செய்தால் நல்ல அருளுள்ள குழந்தைகள் பிறக்கும். வைரவருக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த இடத்திலே தான் நகரத்தார்களுடைய ஏழகப்படை இருந்தது. இவங்கெல்லாம் வியாபாரிகளா? வியாபாரம் பண்ணுற பொழுது உள்நாட்டில் வியாபாரம் பண்ணால் அதுக்கு சாத்துன்னு பேர், உள்நாட்டு வியாபார தலைவனுக்கு சாத்தப்பன்னு பேர். வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணால் கப்பல்ல போகணும், அவனுக்கு மா நாயகன்னு பேர், இவனுக்கு மா சாத்துவான்னு பேர். கோவலனுடைய அப்பா மா சாத்துவான், கண்ணகியினுடைய அப்பா மா நாயகன். மா சாத்துவன்னா உள்நாட்டு வியாபாரம், மா நாயகன்னா வெளிநாட்டு வியாபாரம். இப்படி வியாபாரம் பண்ணுற பொழுது ஒரு படை வச்சிருந்தாங்க ராஜாக்கள். இவர்களுக்கு 2 உரிமைகள் கொடுத்தார்கள். 1 தனிப்படை வைத்து கொள்ளலாம், 2 தனி கொடி வைத்து கொள்ளலாம், 3 முக்கியமானது இவர்கள் தனியாக மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய உரிமையை வைத்து கொள்ளலாம். இவங்க தான் போய் ராஜாவுக்கு முடிசூட்ட வேண்டும், தனி கொடி வைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த உரிமை. அந்த படைக்கு ஏழகப்படைன்னு பேர். ஏழகப்படை இருந்த இடம் வைரவன் கோயில். இதெல்லாம் வைரவன்பட்டியை பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை படியுங்கள், நிறைய உங்களுக்கு தெரியும்.